சம்பவம் ஆயிடுச்சு. வண்டியில் கியர் பாக்ஸ்லேருந்து ஆயில் வேறு லீக் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஐயோ, நான் அப்போவே சொன்னேன் கியர் பாக்ஸை மாற்றி எடுத்துகிட்டு போகிறேன்னு, கேட்கவே இல்லை. சரி லீக் ஆகுதா இல்லைன்னு இறங்கி பார்க்குறேன், லீக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. சரியான மண்டை சூடாயிடுச்சு. வாழ்க்கையில் பிரச்சனை வரலாம், வாழ்க்கையே பிரச்சனையாக வந்தால் என்ன பண்ணுறதுனே தெரில. ஏதாவது ஒரு விஷயம் நடந்துக்கிட்டே இருக்குதுங்க, ஒன்று மாற்றி வந்துக்கிட்டே இருக்குது. வாய் விட்டு அழுதுடலாமா அப்படின்ற மாதிரி இருந்தது. ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். வேறு வண்டி டியூட்டி மாற்றி நான் கொண்டு போகிறேன்னு சொன்னேன்ல, ஆனால் அது இல்லைங்க, கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ கடைசியில் நான் லோடு எடுத்துகிட்டு வந்த வண்டி, நான் எடுத்துகிட்டு போன வண்டியே வந்து எடுத்துகிட்டு போக சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ நான் எங்கே போக போகிறேன்னா குஜராத் போக போகிறேங்க. மும்பை ஒரு டெலிவரி, குஜராத் ஒரு டெலிவரி. ஸோ நான் கிளம்பிட்டேன். இப்போ சங்ககிரிலேருந்து ஆஃபீஸ்லேருந்து சமைச்சிட்டு அங்கே வண்டி மூவ் பண்ணி கொஞ்சம் தூரம் வந்துட்டு சங்ககிரி டோல் தாண்டி வண்டி நிற்கிதுங்க. சரி சமைச்ச சாப்பாடு சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிது. குஜராத் போக போகிறோம். ஸோ நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நம்மளுடைய வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷன் வந்து சேருங்க. ஸோ தரமான வீடியோஸ்லாம் இருக்குது. ஸோ மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கங்க. என்ன சமையல் செஞ்சுருக்கேன்னா சிக்கன் குழம்பு செஞ்சேங்க. என்னன்னு தெரில, ஒரு 10-20 நாளாகவே நான்வெஜ் சாப்பிடவே இல்லையா. கேரளாவுக்கு போனப்போ வந்து மீன் வாங்கி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். பட் ஆனால் வந்து கேரளா போய் மீன் வாங்க முடியல, தண்ணி இல்லை வண்டியில், எனக்கு சமைக்கல கேரளாவில். நேற்று மார்னிங் கம்பெனிக்கு வந்தேன், நேற்று வேலை செய்யலை. ஸோ இன்றைக்கும் கீர் பாக்ஸ் வேறு கீர் பாக்ஸ் மாற்றிட்டு அனுப்பிவிட்றேன்னு சொன்னாங்க. பார்த்தா அந்த கீர் பாக்ஸ் வரதுக்கு லேட் ஆகும், 2 நாள் ஆகிடும். சரி நீங்கள் இந்த வண்டியை எடுத்துகிட்டு போயிருங்க, இதே கீர் பாக்ஸ்லேயே அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டு வாங்க, நாங்கள் அடுத்த வாட்டி உங்களுக்கு வேறு வண்டி மாற்றி விட்றோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி நானும் யோசித்தேன், சரி நம்ம உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ணுறது, நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. சிக்கன் வாங்கி சமைச்சாச்சு. ஸோ சாப்பிட போகிறேன். இதுதான் நான் செஞ்ச சிக்கன் குழம்பு. இது அவசரத்துக்கு செஞ்சேன், சாப்பிட்டு டேஸ்ட் விரும்பி சொல்லட்டுமா? இருங்க. எப்பயுமே சாப்பிடும்போது ப்ரேயர் பண்ணுறது என்னுடைய ஒரு ஹேபிட்டு, வேறு எதுவும் இல்லை. சூடாக வருதுங்க. சரி அங்கேயே சாப்பிடலாம் தான் பார்த்தேன். சரி கொஞ்சம் தூரம் வந்தால் கொஞ்சம் சூடு ஆறட்டும் அப்படின்னு நினச்சி தான் வந்தேன். இங்கே தானே ஒரு 10 கிலோமீட்டர் கூட வந்துருக்க மாட்டேன், அவ்வளோதான் வந்திருப்பேன். சரி பசி வேறு, சரி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி நிப்பாட்டேன். டோல்கேட் தானே நிப்பாட்டிச்சு. அதே மாதிரி குஜராத்தில் நான் எங்கே போகிறேன்னு உங்கள்கிட்ட சொல்லலை பார்த்தீங்கன்னா, அகமதாபாத் தாங்க போகிறேன். டேஸ்ட் நல்லா தான் இருக்குது, உப்பு கொஞ்சம் கிட்ட கம்மி, சிக்கன் நல்லா குக் ஆகிருக்கு. ஓகே கைஸ், நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் போய் கண்டினியூ பண்ணுறேன். The next day மார்னிங் வந்து டீசல் அடிச்சிட்டு இருக்கோம் ஒசூர் பங்கில். எல்லாம் பரபரப்பாக ஆம்னி பஸ் எல்லாம் பெங்களூர் சிட்டிக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டு இருக்கு. $200 லிட்டர் அடியுது. இங்கே 200 லிட்டர் அடிச்சுட்டு நிப்பானியில் போய் டேங்க் ஃபில். 2 hours later. இப்போ நான் எங்கே கர்நாடகா ரீச் ஆகிட்டேன். கர்நாடகாவில் வந்து பெங்களூர் என்ட்ரி ஆகி பெங்களூர் நைஸ் ரோட்டில் வந்து இப்போ நான் இறங்க போகிறேன். அதாவது மும்பை ரோட்டில் வந்து நான் இப்போ இறங்க போகிறேன், தும்கூர் ரோட்டில். அவ்வளோதாங்க. கரெக்டாக பாருங்கள், டோல்கேட் இருக்குது பாருங்கள். டோல்கேட்டுக்கிட்ட நிற்கிறேன். சரியான பேக் பெயின், ஆட்டோக்கார் தட்டினதுடைய விளைவு தான் இது. அவ்வளோதாங்க, நைஸ் ரோட்லேருந்து கீழே இறங்க போகிறேன் தும்கூர் ரோட்டில். காலையில் பாருங்கள் எப்படி இருக்குங்க பெங்களூர். வாவ். 5 hours later. ஓட்டு ஏய் 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 அவன் ஓடனா அண்ணா அவன் ஓட்டை கொண்ணா அவன் முந்திரானா அவன் ஓட்ட முடி ஏய் டிரைவர் முந்திரா அவனா ஏய் வாடா போறாங்க சர்ல ஏய் போடா வண்டி ஓடுறா அண்ணா அந்த பள்ளத்தை விட்டு ஏத்துறேன். அந்த பள்ளத்தை விட்டு ஏத்து சொல்றேன். இது கரையே இல்ல காட்டாரு போடு முன்னோடு ஒரு வெற்றி என்பது கண்கூட. 1 hour later. நான் வந்துக்கிட்டே இருந்தேன். அதாவது கரெக்டாக கர்நாடகா சித்திரதுர்கா தாண்டி தாவணிகரை பக்கம் வந்துக்கிட்டே இருக்கும்போது நான் ஒரு அழகான ஒரு வியூ பார்த்தேன். வேறு மாதிரி இருந்துச்சு. ஸோ போன வாட்டியே நான் நிப்பாட்டி பார்க்கணுன்னு நினச்சேன், பட் வந்து நிப்பாட்ட முடியல. ஸோ இந்த வாட்டி நிப்பாட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிப்பாட்டினேன். சரி அந்த வியூவை நான் உங்களுக்கும் காமிக்கலான்னு சொல்லிட்டு
நிப்பாட்டிட்டேன். ஸோ பாருங்கள், பைபாஸில் தான் இருக்கேன் நான். நம்ம வண்டி அங்கே பின்னாடி நிற்கிது, அது அங்கே நிற்கிது பாருங்கள். இதோ பாருங்கள், இந்த வியூ தாங்க. ஆறு ஓடுதுங்க, சூப்பராக இருக்குது. எப்படி இருக்குது பாருங்கள், வேறு மாதிரி கைஸ். அங்கே பாருங்கள், அந்த இடத்துல வந்து அப்படியே எப்படி சொல்கிறது, தண்ணி ஊற்றுது. கிட்ட போனால் சூப்பராக இருக்கும். வாவ், அங்கே பாருங்கள், தண்ணி அப்படியே அழகாக ஊற்றுது. அப்படியே அணை மாதிரி கட்டி விட்டுருக்காங்க, அப்படியே அழகாக இருக்குது. மீன்லாம் பிடிக்கிறாங்க கைஸ். வெயில் அவ்வளோ வெயில் இல்லை, ஓரளவுக்கு லைட்டாக சில்லுன்னு தான் இருக்குது. கிளைமேட்டுக்கு குளித்தா வேறு மாதிரி இருக்கும். பட் ஆனால் வந்து நமக்கு டைம் இல்லை. சரி சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிப்பாட்டினேன். அப்படியே போயிட்டு வண்டியில் ஏறி சமைச்சிட்டு சாப்பிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். ஒரு 1 hour ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூ வண்டி ஓட்டிட்டு வந்தேன். டயர்லாம் சூடாயிடுச்சு. ஸோ அப்படி நிப்பாட்டி சமைச்சு சாப்பிட்டு கிளம்பலாம். A few moments later. சமையலுக்கு தேவையான காயெல்லாம் வெட்டி வச்சாச்சு, அரிசி ஊற வச்சாச்சு. அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சாப்பாடு ரெடி ஆக போகுது. சாப்பாடு ரெடி, குழம்பு ரெடி. ஓகே, சாப்பிடலாம். ஃபைனலாக சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்ப போகிறோம். இங்கே பாருங்கள், எங்கள் கம்பெனி வண்டி ஜோடி போட்டாச்சு. இப்போ நம்ம வண்டி, அதுக்கு இந்த வண்டி, அதுக்கு பின்னாடி ஒரு வண்டி, 3 வண்டி ஜோடி போட்டாச்சு. ஸோ 3 வண்டியும் செட்டிங்காக இப்போ கிளம்ப போகிறோம். ஓகே காய்ஸ், போக கண்டினியூ பண்ணுறேன் உங்களுக்கு. காய்ஸ், சம்பவம் ஆயிடுச்சு. வண்டியில் கியர் பாக்ஸ்லேருந்து ஆயில் வேறு லீக் ஆக ஆரம்பிச்சிச்சு. கம்பெனி கூப்பிட்டு சொன்னேன், பக்கத்தில் போய் வாட்ஸ்அப் இருந்தால் பார்க்க சொன்னாங்க. ஐயோ, நான் அப்போவே சொன்னேன் இது கியர் பாக்ஸை மாற்றி நான் எடுத்துகிட்டு போகிறேன்னு, கேட்கவே இல்லை. சரி எடுத்துகிட்டு போங்க பார்த்துக்கலான்னு சொன்னாங்க. கடைசியில் பார்த்தா என்ன பண்ண போகுதுன்னு தெரில. போன ட்ரிப்பு தான் இந்த மாதிரி சம்பவம் மேலே சம்பவம் பண்ணிச்சுன்னு பார்த்தா இப்போ அடுத்த ட்ரிப்பும் பையன் நம்மளை வச்சு செய்ய போகிறான்ற மாதிரி பயமாக இருக்குது. என்ன சொல்கிறதுன்னு தெரில. சரி கைஸ், எடுத்துகிட்டு போகிறேன். முன்னாடி மெக்கானிக் ஷெட் இருக்கான்னு பார்க்குறேன். என்னை நினச்சி எனக்கு சிரிக்கிறதா இல்லை என்ன பண்ணுறதுனே தெரிலங்க உண்மையாகவே. ஸோ ரொம்ப ஒஸ்ட்டு, முடியல என்னால். ஃபோன் வேறு அடிக்குது. வண்டி வந்து போகாது, இந்த வண்டிக்கும் எனக்கும் செட் ஆகலை, எனக்கு வேறு வண்டியே மாற்றி விட்ருங்க அப்படின்னு நான் சொன்னேன். கேட்காம இந்த வண்டியை நான் அனுப்பிவிட்டாங்க. இப்போ வந்து சம்பவம் நம்பர் 1 நடந்துருச்சு. அந்த கியர் பாக்ஸ், ஸ்பேர் கியர் பாக்ஸ் மாற்றினாங்களா, அதில் வந்து ஜாயிண்ட் கியர் பாக்ஸு ஜாயிண்ட் டு ஜாயிண்ட் ஆகிறதுல ஒரு ஆயில் சீல் வரும். அந்த ஆயில் சீல் போய் கியர் பாக்ஸ் ஆயில் எல்லாமே கீழே ஊற்றிருச்சு. இதுக்கு முன்னாடி நான் காமிச்சிருப்பேன் அதை. ஸோ அங்கே ஒரு மெக்கானிக் நாங்கள் கேட்டோம். கேட்டதுக்கு அவர் ஃபோன் எடுக்க வரேன்னு சொல்லிட்டு அவர் வரல. அப்புறம் அந்த மெக்கானிக் ஃபோன் எடுக்காமல் விட்டார். அப்புறம் இன்னொரு மெக்கானிக் நம்பர் கொடுத்தாங்க. ஸோ அவங்க நம்பரை வாங்கி கொஞ்சம் தூரம் வந்தேன், 10 கிலோமீட்டரில். கொஞ்சம் பாருங்க, சர்வீஸ் ரோட்டில், பைபாஸில் சர்வீஸ் ரோட்லேயே நிப்பாட்டி வண்டி அப்படி கழட்டிக்கிட்டு இருக்கோம். ஸோ அவர் மாற்றி கொடுத்துட்றேன், ஒரு மணி நேரத்தில் மாற்றி கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டாப்புல. ஸோ நானும் என் கம்பெனிக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், சரி மாற்றிட்டு வாங்க, பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இங்கே நம்ம கழட்டிட்டு போய் ஸ்பேர் வாங்கிட்டு வரணும். அந்த ஆயில் சீலும் கியர் பாக்ஸ் ஆயில் வாங்கணும். ஸோ வாங்க பையா, ஆயில் சொல்கிறீங்க. இந்த அவமானம் உனக்கு தேவையா? அவர் கொஞ்சம் பிஸியாக இருக்கார். பின்னாடி அங்கே ரோட்டில் வலிக்கிறாங்கல்ல, அது என்ன தெரியுதா? மஞ்சள் கலரில் ஆரஞ்சு கலரில் போட்டு இழுத்துக்கிட்டு இருக்காங்க. அது என்னன்னு தெரியுமா? மக்காச்சோளம் இருக்குல்ல, மக்காச்சோளத்தை வந்து அந்த இதை ப்ராசஸிங் இப்படி தான் பண்ணுவாங்க. அதை காய வச்சு அதை இழுத்து அங்கே பாருங்கள் பெருக்கிறாங்க பாருங்கள். ஸோ சர்வீஸ் ரோட்டில் அப்படியே வண்டியை ஓரம் போட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். நல்ல வேலை பையா தான் நமக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. ஆயிண்ணா, அண்ணா பையா சுறுசுறுப்பாக இருக்காரு.
சன்ஃப்ளவர்லாம் விளைச்சல் பண்ணுறாங்க. ஆனால் அதிகமாக மோஸ்ட்லி வந்து மக்காச்சோளம் தான். இன்னொரு விஷயம் நான் சொல்ல வந்துட்டேன், கர்நாடகாவில் மோஸ்ட்லி வந்து விவசாயம் வந்து அதிகமாக பண்ணுறாங்க. அதிகமாக வந்து எப்படி சொல்கிறது, கொஞ்சம் இடத்த கூட ஃப்ரீயாக விட்றதே கிடையாது, ஃபுல்லாக விவசாயம் தான். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்குது கர்நாடகாவில். The next day. ஹாய் கைஸ். ஸோ இது நெக்ஸ்ட் டே மார்னிங்கு. நேற்று பார்த்துருப்பீங்க வண்டி மெக்கானிக்கை வச்சு ரெடி பண்ணியிருப்பேன். அங்கேருந்து ரெடி பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 120 கிலோமீட்டர் 130 கிலோமீட்டர் தான் ஓடிட்டு வந்தேன். தாவணிகேரிலேருந்து உப்ளி வரைக்கும் தான் வந்தேன். ஸோ உப்ளி வரைக்கும் வந்த உடனே ஆயில் வந்து திருப்பி லீக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அவர் கழட்டின உடனே வந்து ஜாயிண்ட்டை கழட்டணும்னு என்ன சொல்லிட்டாருன்னா, இது வந்து ஆயில் சீல் வந்து கியர் பாக்ஸை கழட்டி தான் வந்து ஆயில் சீல் மாற்றணும். ஸோ வந்து நான் டைட் பண்ணி விட்றேன், டைட் பண்ணிவிட்டு ஆயில் ஊற்றி விட்றேன். ஸோ நீங்கள் போயிட்டு எமர்ஜென்சி பண்ணி விட்றேன், நீங்கள் அப்புறம் தமிழ்நாட்டில் போய் பார்த்துக்குங்க அப்படின்னு சொன்னார். ஸோ லீக் ஆகாதுன்னு சொன்னார். அதே மாதிரி ரெடி பண்ணோட லீக்லாம் ஆகலைங்க. நாங்கள் வந்து மூவ் பண்ணிலாம் வந்துட்டேன். உப்ளியில் வந்து நிப்பாட்டி டோலுக்கு முன்னாடி நிப்பாட்டிட்டு சரி லீக் ஆகுதா இல்லைன்னு இறங்கி பார்க்குறேன், லீக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. சரியான மண்டை சூடாயிடுச்சு. என்னங்க அது எப்படி ஆயிப்போச்சு? என்னன்னே தெரில. எனக்கு வாழ்க்கையில் பிரச்சனை வரலாம், வாழ்க்கையே பிரச்சனையாக வந்தால் என்ன பண்ணுறேனே தெரில. ஏதாவது ஒரு விஷயம் நடந்துக்கிட்டே இருக்குதுங்க, ஒன்று மாற்றி வந்துக்கிட்டே இருக்குது. சரி ரைட்டு, எதையும் ஃபேஸ் பண்ணி போய் தானே ஆகணுன்றதுக்காக நானும் போயிட்டு தான் இருக்கிறேன். ஆனால் நேற்று ரொம்ப வெக்ஸ் ஆகிடுச்சு. ஒரு என்ன சொல்கிறது, வாய் விட்டு அழுதுடலாமா அப்படின்ற மாதிரி இருந்தது. ஆனால் அழுகியும் வரல. ஆனால் மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. என்னடா இது, போன சிங்கிள் தான் நம்மளை வச்சு ஒரே பிரச்சனை மேலே பிரச்சனைன்னு பார்த்தா இந்த சிங்கிள் இதே மாதிரி நினச்சி ஒரே அப்படியே டென்ஷனில் வந்து அப்படியே கம்முன்னு படுத்துட்டேன் வண்டியை விட்டு பார்க்கிங்கில். ஸோ உப்ளி பார்க்கிங்கில் வண்டியை விட்டாச்சு, ஏன்னா ரோட்டில் நிப்பாட்ட முடியாது சேஃப்டி இல்லாதனால சரி விட்டாச்சு. ஸோ ரொம்ப வெக்ஸ் ஆகுது, அப்படியே டென்ஷன் ஆகுது, என்ன பண்ணுறதுனே தெரில. கம்பெனி கூப்பிட்டு சொன்னேன், சரி நான் பார்க்குறேன் இருங்க, உங்களுக்கு தான் பார்த்துட்ருக்கேன் பேசிகிட்டு இருக்கேன். நாங்கள் ஒரு பக்கம் டெலிவரி பண்ணுற பக்கம் மும்பைலேருந்து ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க கம்பெனிலேருந்து, டிரான்ஸ்போர்ட்லேருந்து வேறு ஒரு பக்கம் கூப்பிட்டுருக்காங்க. என்ன சொல்கிறதுனே தெரியல, ஏன் இப்படியெல்லாம் நடக்குது. ஆனால் அடுத்த சிங்கிள் கம்பல்சரி நான் வண்டியை மாற்றுறது தான். இப்போ ரெடி பண்ணி கொடுத்தாலுமே கொண்டு போய் டெலிவரி பண்ணிட்டு லோடு இருந்து இறக்கி விட்டு வண்டியை மாற்றி கொடுத்தா நான் போவேன், எல்லாம் போக முடியாது. இதே வண்டியை வச்சுட்டாலும் ஓட்ட முடியாது. ஸோ தூங்கி எழுந்துட்டு அப்படியே உட்காந்து யோசிச்சுக்கிட்டே ஒரே ஃபோன் மேலே ஃபோன் வந்துகிட்டே இருந்துச்சு. சரி பேசிவிட்டு யோசிச்சுட்டே இருந்தேன், என்னடா பண்ணலாம்னு யோசிச்சுட்டே இருந்தேன். சரி வீடியோ எடுக்கலாம்னு எடுத்தேன். இப்போ கூட ஒளிவிட்டு தான் இருக்குது, ஆயில் காமிக்கிறேன் பாருங்கள். ஆயில் ஃபுல்லாக கீழே ஃபுல்லாக ஒளிவிடுச்சு கேஸ். எடுத்துங்களா இங்கே பாருங்கள், கீழே ஃபுல்லாக ஆயில் தான். இப்போ கூட ஒழுகுது பாருங்கள், ஆயில் சொட்டு சொட்டாக போடுது, அப்படியே சொட்டு வருது பாருங்கள். ஊருக்குதா இது வாழ்க்கையில் இயல்புன்னு சொல்ல முடியாது, நமக்கு நடக்கிற இது பிரச்சனைகள் இது மாதிரி நமக்கு வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ சரி வண்டி அங்கே கொண்டு போய் போகலான்னு பார்த்தா பார்க்கிங்கில் என்ன பண்ணிட்டாங்க, உள்ளே கொண்டு வந்து போடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஃபுல்லாக அந்த சைடில் கொஞ்சம் முன்னாடியே போட்டிருந்தேன்னா பார்க்கிங் குளிக்கிற வசதியெலாம் இருக்குது. ஸோ இப்போ வண்டி அங்கே கொண்டு போய் போட போகிறேன். ஓகே காய்ஸ், இந்த வீடியோவை இதோட நான் எண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை தட்டி விட்ருங்க. அப்போ தான் நம்மளோட வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, இருந்தாலும் சரி சோகமாகவே இருந்துட்டோன்னா வேலைக்கு ஆகாது, இன்னும் வெக்ஸாக இருந்தால் நான் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறேன். சரி ஓகே, எது நடந்தாலும் நல்லதுக்கே நினச்சிக்க வேண்டியதான். ஏதோ பெருசாக நடக்க வேண்டியது சின்னதாக நடந்துருச்சு அப்படின்னு நம்ம நினச்சிட்டு போக வேண்டியது தான். ஓகே, லவ் யூ ஆல், பாய். சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள்.